RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சவுடு மணல் திருடப்படுவதாக அங்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சவுடு மணல் திருடப்படுவதாக பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அளவுக்கு மீறி சவுடு மணல் கடத்தப்படுவதாக பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சவுடு மணல் திருட்டு சம்பவம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சவுடு மணல் திருடப்படுவதாக பொதுமக்கள் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் பிரபு. வணக்கம். தற்போது சவுடு மணல் திருடப்படுவதாக அங்கு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலவரம் அங்கு எப்படி இருக்கு? முழு விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆமூர் பகுதியில் அரசு அனுமதியுடன் குவாரியானது இயங்கி வருகிறது. இது சவுடு மண் குவாரியானது இங்கு இயங்கி வருகிறது. இந்த குவாரியில் 55 நாட்கள், அதாவது கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் இந்த மாதம் 20ஆம் தேதி வரை சுமார் 55 நாட்கள் அனுமதியுடன் இந்த குவாரியானது நடைபெற்று வருகிறது. இந்த குவாரியில் 5000 லோடுகள், அதாவது 10 டயர் கொண்ட லாரிகள் மூலம் 5000 சவுடு மண் அல்ல அரசு அனுமதியானது அளித்துள்ளது. இதுபோல மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 10க்கும் மேற்பட்ட குவாரிகளை அரசு அனுமதியுடன் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த குவாரிகள் பொதுவாக 3.5 அடி அளவிற்கு ஆழம் தோண்டியும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு, அதாவது 10,000 m3, 20,000 m3, 30,000 m3 என அந்த m3 அளவிற்கு அரசு, அதாவது மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்து வருகிறார். இதனை ஆய்வு செய்வதற்காக, அதாவது குவாரியில் ஏதேனும் முறைகேடுகள் நடந்தால் அதனை ஆய்வு செய்வதற்காக விஓ, அதாவது கிராம நிர்வாக அலுவலர், வட்டாட்சியர், ஆர்ஐ போன்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகள் என பல்வேறு துறை அதிகாரிகளும் இந்த குவாரியில் ஆய்வு செய்து அந்த இடத்தில், அதாவது ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு துறையிலிருந்து ஒரு அதிகாரிகளும் அந்த குவாரியில் இருக்க வேண்டும். அந்த குவாரியில் இருந்து அந்த குவாரியை குறிப்பிட்ட அளவிற்கு தான் மண் அள்ளப்படுகிறதா என்பதை கண்காணித்து அரசுக்கு, அதாவது மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியது அவர்களது கடமையாக இருக்கிறது. ஆனால் மாவட்டத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கமர்ஷியல் குவாரிகள் மண்ணை எடுத்து விற்பனை செய்வதற்கு அரசு அனுமதித்து இருந்தாலும் அந்த இடத்தில், அதாவது மண் அள்ளும் இடத்தில் அரசு அதிகாரிகள் யாரும் இல்லாமல் வெறுமனே, அதாவது அவர்களாகவே அந்த பில்லை போட்டு அந்த சவுடு மண்ணை திருடும் அளவிற்கு அவர்களுக்கு அதிகாரமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக இதை சொல்ல போனா, அதாவது அந்த மண் அள்ளுவதற்கு அரசு அனுமதி அளித்த கடிதத்தை தவிர இங்கு அரசு அதிகாரிகள் ஒருவர் கூட இருந்து ஆய்வு செய்து அந்த மண் சரியாக அள்ளப்படுகிறதா என்பதை இதுவரையிலும் இந்த மாவட்டத்தில் எந்த பகுதியிலும் அரசு அதிகாரிகள் இருந்து அந்த ஆய்வை மேற்கொள்ளவில்லை. இது சம்பந்தமாக நியூஸ் தமிழ் கள ஆய்வில் பல முறை செய்தி வெளியிட்டிருக்கிறோம். இப்பொழுது கூட பொதுமக்கள் குற்றச்சாட்டினை அடுத்து, அதாவது ஆமூர் பகுதியில் அதிகமாக ஆழம் போட்டு மண் அள்ளப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு கொடுத்ததை அடுத்து இந்த பகுதியில் நேரில் ஆய்வு செய்த போது அந்த குற்றச்சாட்டு உண்மை என தெரிய வந்துள்ளது. ஆனால் இந்த இடத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் யாரும் இல்லை. ஆனால் காவல்துறையை சார்ந்த காவலர் ஒருவர் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அதாவது மண் கொள்ளையர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படியாக அவர் காவல்துறையினர் இங்கு செயல்பட்டு வருகிறார். மேலும் இங்கு அதிக ஆழத்துடன் மண் அள்ளப்படுவது நமக்கு நியூஸ் தமிழ் கள ஆய்வின் மூலம் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதுபோல பேரம்பாக்கம், அதாவது திருவள்ளூர் அடுத்த பேரம்பாக்கம் பகுதியில் அதிக அளவில் மணல் திருட்டு, அதாவது சவுடு மண்ணுக்கு மட்டுமே இங்கு அரசு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மணல் போக்கான இடத்தில் அவர்கள் அளவுக்கு அதிகமாக ஆழம் போடுவதனால்
அந்த மணல் திருட்டானது நடைபெற்று வருகிறது. இதுவரை சுமார் 500க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் மணல் திருட்டு நடைபெற்றுள்ளதாக அந்த பேரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தற்பொழுது, அதாவது இன்று கூட லாரிகளை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் ஏற்கனவே ஒரு முறை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை கைது செய்து 4 மணி நேரம் காவல்துறை எங்குதான் இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாத அளவிற்கு அவர்கள் வைத்திருந்தார்கள். அதனால் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் ஈடுபட இந்த மாவட்ட மக்கள் பயந்து வரும் சூழ்நிலையிலும் தற்பொழுது 500க்கும் மேற்பட்ட அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அந்த பேரம்பாக்கம் குவாரியில் மணல் திருட்டு நடைபெறுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதுபோல் இந்த ஆமூர் பகுதியிலும் இந்த சுற்றுவட்டார, அதாவது திருவள்ளூர் மட்டுமல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஊத்துக்கோட்டை, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி இது போன்ற பல்வேறு பகுதிகளில் கிராவல் மண், சவுடு மண் திருட்டானது அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இது சம்பந்தமாக பல முறை நம் கள ஆய்வின் மூலம், நமது நியூஸ் தமிழ் மூலம் நேரடியாக அதை வீடியோ பதிவு செய்து அதன் மூலம் நேரடியாக லைவ் கொடுத்தாலும் அவர்கள் எந்த விதத்திலும் கண்டுகொள்ளாமல் அவர்கள் அந்த மாவட்ட நிர்வாகமானது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது. குறிப்பாக அனைத்து துறைகளிலும் நேர்மையாக நடக்கும் ஆட்சியர் அதிகாரிகள் தவறு செய்தாலோ உடனுக்குடன் கண்டித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் ஆட்சியர் இந்த சவுடு மண் திருட்டு, மணல் திருட்டில் மட்டும் எந்த விதத்திலும் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என்ற பொதுமக்கள் தற்பொழுது கேள்வி எழுப்பி வருகின்றனர். அதாவது நேர்மையாக இருக்கும் ஆட்சியர் உடனடியாக இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அந்த பொதுமக்களானது கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது போல இந்த கொள்ளையர்களே தானாக திருந்துவார்கள் என அரசு எதிர்பார்க்கிறதோ, அவர்கள் திருந்தினால் மட்டும்தான் இந்த கொள்ளை தடுத்து நிறுத்த முடியும் என்பது போன்ற மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இது போன்ற திருட்டுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. எனவே உடனடியாக இந்த போன்ற மணல், அதாவது கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும். பொதுமக்களின், அதாவது கொள்ளையர்கள் தான் சம்பாதித்து அடுத்த ஜெனரேஷன், அதாவது அடுத்த தலைமுறைக்காக சேர்த்து வைக்கின்றனர். அந்த பணத்தை சாப்பிட முடியாது என்பதை கொள்ளையர்கள் உணர வேண்டும். ஏனென்றால் இந்த நீர்வளம், நிலவளம், அதாவது காற்று மாசுபட்டு இந்த மாதிரி வளங்களை பாதித்து அவர்களின் அடுத்த தலைமுறை வாழ முடியாது என்பதை மணல் கொள்ளையர்கள், சவுடு மண் கொள்ளையர்கள் உணர வேண்டும் எனவும், இதனையடுத்து பொதுமக்களுக்காக உள்ள அரசு அதிகாரிகள் உடனடியாக இந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும், அதாவது ஆமூர் பகுதி, பேரம்பாக்கம் பகுதி மட்டுமல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மண் கொள்ளையானது, மலர் கொள்ளையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் நியூஸ் தமிழ் கள ஆய்வின் மூலம், நியூஸ் தமிழ் செய்தி குழுவின் மூலம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.